ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் என்ன அண்டு டேட்டா டைப்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இளிச்சவைய எடிட்டர் கிடைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ரெகுலரான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெயின் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறது தான் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா, வாய்டு மெயின், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன ரன் ஆகணுமோ அந்த கோடு கொடுப்போம். இப்போதைக்கு பிரிண்ட்டில் ஹாய்ன்னு சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மெசேஜோ இல்லை வேல்யூஸோ பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா பிரிண்ட். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, நம்ம ரன் கொடுத்த உடனே நேராக போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனை வந்து பார்க்கும். பார்த்துட்டு உள்ளே என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்கோ அதை ரன் பண்ணும். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட யூஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துருவாங்க. இப்போ டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா மேஜராக 4 டைப்ஸ் இருக்குது. இன்டீஜர், டபுள், ஸ்ட்ரிங், பூலியன். இப்போ இன்டீஜர்னால் என்னென்னா நம்பர்ஸ், அதாவது -1 இந்தமாரி 1 இந்தமாரி எல்லா நம்பருமே வந்து இன்டீஜர் தான் நம்ம சொல்லுவோம். டபுள்னா பாயிண்ட் வச்ச வர எல்லா டெசிமல் வேல்யூஸும் நம்ம வந்து டபுள் சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங். இப்போ நார்மலாக இதுக்குள்ளே வந்து நேம் மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ், அதாவது 1 2 3 இந்தமாரி ஏகப்பட்ட என்ன எதாக இருந்தாலும் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங். இப்போ பூலியனுங்கிறது என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் பூலியன். இப்போ இன்டீஜருக்கான சின்டாக்ஸ் என்னென்னா ஐஎன்டி. அதுக்கப்புறம் நம்ம நேம் வச்சு என்ன வேல்யூ வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் அந்த நேமை கால் பண்ணேன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும், அதாவது 1. இதேமாரி தான் டபுளுக்கும். இப்போ நான் வந்து கால் பண்ணியிருக்கேன், பிரிண்ட்டில் டபுள் வேல்யூ வந்துருச்சு. இதேமாரி நேமுக்கும், நேமை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணேன்னா நம்மளுக்கு அந்த என்ன வேல்யூவோ அது வந்துடும். இதேமாரி தான் ஸ்டூடெண்ட்டுக்கும், அதாவது பூலியனுக்கும். இந்த இடத்துல நான் கால் பண்ணியிருக்கேன், கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.